ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளில் நமக்கு தோணும், என்னடா இது எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுமா, இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்திருக்கும். நெகட்டிவ் தாட்ஸையும் விட்டுட்டு இந்த இருக்கிற நாட்களை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்ச் யுவர் மைண்ட். நம்ம மைண்ட் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே எத்தனை பேர் ஃபுல் டைமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, 2-3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த 80 days to 90 daysக்குள்ளே நம்மளால் படித்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு நம்ம மைண்ட் சொல்லும். பட் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்கள். இருக்கிற நாட்களை நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை யூஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2 hours 3 hours கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி படிங்க. ஸோ நமக்கு கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகாது, நம்ம எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாம் மூலமாக ஃபிக்ஸ் யுவர் மைண்டு. என்ன நடந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிற மைண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டடி டிப்ஸ் பார்க்கலாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின் பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், லிசன் சம்மரி. இனிமேல் இருக்கிற நாட்களில் நம்மளால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வைஸ் படிக்க முடியுமானா அதுக்கு ரொம்ப டவுட் தான். ஏன்னா டைம் அவ்வளோவா நமக்கு இல்லை. ஸோ இருக்கிற டைமை யூஸ் பண்ணி சம்மரி லிசன் பண்ணுங்கள். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு டாப்பிக்கும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சம்மரி நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நோட்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா ஆத்தரோட நேம்லேருந்து அவங்க பர்த் டேட், அவங்கள எங்கே பரி பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, அந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நோட் பண்ணுங்கள். போயம்னா போயமில் இருக்கிற லைன்ஸு, அந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ட்ராமானா செட்டிங் எங்கே, அந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் அதை சம்மரி லிசன் பண்ணியாச்சு, நோட்ஸ் எடுத்தாச்சு, நம்ம எடுத்த நோட்ஸை ஒன்ஸ் நல்லா படிச்சுருங்க. ஃபோர்த் ஒன், டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் என்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ இன்றைக்கே அந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஏன்னா நான் இந்த படிக்க ஆரம்பித்த இந்த 15 daysக்குள்ளே நான் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது டெஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சில கொஷின் வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி ஆன்சர் பண்ணிட்டோமா அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், ரிவிஷன். 2 days ஒன்ஸ் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஒரு யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா அந்த யூனிட் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணலைன்னா நம்ம படித்ததெல்லாம் மறந்துடும். கண்டிப்பாக ரிவிஷனும் இம்பார்ட்டன்ட். இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. பாய்.